ஓம் சாந்தி 12/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தில் நினைவில் தான் இருக்கிறது. நம்மளோட படிப்போட ஆதாரமே பாபாவை நினைக்கிறதுல தான் இருக்குது. நினைவுனால் தான் ஆத்மா தூய்மை ஆகுது, விகர்மங்கள் விநாசமாகின்றன. பாபா நினைக்க நினைக்க தான் நம்ம தூய்மை ஆகிறோம், பாவமும் அடியுதுன்றாரு. கேள்வி: அநேக குழந்தைகள் தந்தையுடர்களாக ஆகி பிறகு கைவிட்டு விடுகின்றனர். காரணம் என்ன? நிறைய பேர் பிகே ஆகிறாங்க, அப்புறமா பிகேலேருந்து நான் பிகே ஆயிடுறாங்க, போயிடுறாங்க பாபா விட்டு. பதில்: தந்தையை முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தினால, முழு நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால 8-10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தந்தையின் கையை விட்டுடுறாங்க. வர்றாங்க, பிகே ஆகுறாங்க, 10 வருஷம் கூட பிகேவா இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல, அது அவங்களுக்கு நிச்சய புத்தி இல்லை. கடவுள் தான் இந்த பாடத்தை எடுக்கிறாரு, பாபா மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால போயிடுறாங்க. அந்த மாதிரி போறவங்களுக்கு பதவி, சொர்க்கத்துல பதவி தாழ்ந்ததாக ஆகிடுது. 2வது பாயிண்ட் குற்றமான பார்வை இருப்பதால் மாயாவின் கிரகச்சாரம் அமர்ந்து கொள்கிறது. மாயா புத்தியில உட்கார்ந்துருக்கறனால பார்வை குற்றமா இருக்கிறதுனால அவங்க நம்புறதில்லை, எதையுமே நம்பாதனால அவங்க போயிடுறாங்க. மனநிலை மேலே கீழே ஆகி கொண்டே இருக்கிறது என்றாலும் கூட படிப்பை விட்டுடுறாங்கன்னு சொல்றாரு. சிலருக்கு அந்த மனநிலை நல்லா இருக்கும், ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது கலியுகம் தானே. வாழ்க்கை ஒரு 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 நாளைக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதுல இங்க வந்த பிறகுதான் இப்படிலாம் நடக்குது, இப்படிலாம் இருக்குன்னு நினைச்சுக்கிறது. அந்த மாதிரி நினைச்சிட்டு மனநிலை மேலே கீழே போகும்போது படிப்பை விட்டுடுறாங்கன்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீங்க, நாம் அனைவரும் ஆன்மீக எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் ஆவோம்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இவர் பிரம்மா பாபா பாப்தாதா என அழைக்கப்படுகிறார். பிரம்மா பாபாவோட சிவபாபா இருக்கிறார், அதனால பாப்தாதான்ட்டு அழைக்கப்படுகிறார். எப்படி நீங்கள் ஆன்மீக குழந்தைகளாக இருக்கிறீர்களோ அது போல இந்த பிரம்மா பாபா கூட சிவபாபாவின் ஆன்மீக குழந்தை ஆவார். சிவபாபாவுக்கு ரதமும் அவசியம் வேண்டும் இல்லையா? அதனால் எப்படி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு உடல் உறுப்புகள் கர்மம் செய்வதற்காக கிடைத்தனவோ அது போல சிவபாபாவுக்கு கூட இது ரதமாகுன்றாரு. இப்ப நம்ம ஆத்மா, நம்ம இந்த உடல்ல இருக்கிறோம், நெற்றிபுறத்துல. நமக்கு இந்த உடல் மூலமா தான் இந்த காரியங்கள் நம்ம செய்யறோம். கர்மா பண்றதுக்காக கை, காலு, வாய் எல்லாமே நமக்கு எதனாலனா கர்மா செய்வதற்காக கிடைச்சிருக்கு. அது மாதிரி பாபாக்கும் சிவபாபாக்கும் ஒரு உடல் வேணும் இல்லையா? அதனால இந்த பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்காரு. ஏனென்றால் இது கர்மக்ஷேத்திரமாகும். இந்த பூமியே கர்ம பூமி. இங்க கர்மா செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த உடலை விட்டு போயிட்டா ஆத்மா அங்க பரந்தாமத்துல கம்முன்னு இருக்கும், அங்க கர்மாலாம் செய்ய முடியாது. இங்க நம்ம எதுனாலும் எல்லாமே கர்மா தான். இதில் கர்மம் செய்ய வேண்டியே இருக்கிறது. அது மேலே இருப்பது ஆத்மாக்கள் வசிக்கும் வீடாகும். ஆத்மா அறிந்து கொண்டுள்ளது நம்முடைய வீடு சாந்தி தாமம் என்று. அங்கே இந்த விளையாட்டு நடைபெறுவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அது பரந்தாமத்துல வெறும் ஆத்மா புள்ளி புள்ளியா இருக்கும், அது வீடு. அங்கிருந்து இங்க தான் நடிக்குது, அது மேல ஒன்றும் நடிக்கிறதில்ல. இங்கதான் உடல் எடுத்து நம்ம நடிக்கிறோம், இங்கதான் விளையாட்டே நடக்குது. தீபங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் முதலான அங்கே எதுவுமே கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அங்க பரந்தாமத்துல இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் கிடையாது. அது எல்லாமே இங்கதான் பூமியில தான் இருக்கு. அதனாலதான் நம்ம இங்க நடிக்க வரோம். நடிச்சுட்டு அப்புறம் பாகம் முடியும் போது நம்ம மேலேயே போயிடுறோம். ஆத்மாக்கள் மட்டுமே இங்க வசிக்கிறாங்க. எங்கன்னா அங்க பரந்தாமத்துல. இங்கே பாட்டை நடிப்பதற்காக ஆத்மாக்கள் கீழே இறங்கி வராங்க. உங்களுடைய புத்தியில் இருக்குது இது எல்லையற்ற டிராமா என்று. நமக்கு தெரியும் இது டிராமா. இதில் நடிகர்களின் பாட்டை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை குழந்தைகள் நீங்க நம்பவா புருஷார்த்தத்தின் ஆதாரத்துல அறிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பிகே ஆனவங்க நம்மளோட பாட்டை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம முயற்சியின் அனுசாரம் புரிஞ்சிருக்கிறீங்க. எல்லாருக்கும் எல்லா பாயிண்ட்டும் புரியாது. அவங்க எந்த சத்தியுகத்துல வராங்களோ இல்ல திரேதாயுகத்துல வராங்களோ, எந்த யுகத்துல வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புரிதல் தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால இந்த ஞானம் ஃபுல்லா எல்லாருக்கும் புரியும் அப்படின்லாம் கிடையாது. இங்குள்ள எந்த ஒரு சாது சன்னியாசி முதலான எவருமே புரிய வைப்பதில்லை. ஏன்னா எங்க போய் நம்ம யார்கிட்ட என்ன கேட்டாலும் கர்மானா என்ன, அகர்மனா என்ன, விகர்மனா என்ன, ஜீவன் முக்தினா என்னன்னு கேட்டா சாது சன்னியாசிகளுக்கே தெரியாது. கடவுளே நேத்தின்னு தான் சொன்னாங்க துவாபர யுகத்துல. எனக்கு தெரியாது கடவுளுடைய படைப்பு என்ன, கடவுள் யாரு தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. இப்பதான் கலியுகத்துல எல்லாரும் போய் சொல்றாங்க நானே கடவுள்ன்ட்டு. ஆனா துவாபர யுகத்துல எந்த ஒரு சாது சன்னியாசியும் நான் கடவுள் சொன்னது கிடையாது. கடவுளை தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. இங்கே குழந்தைகள் நாம் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கிறோம். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. பவித்திரமாகவோ ஆத்மா அவசியம் ஆகியேதான் தீர வேண்டும். தூய்மையா நம்ம கண்டிப்பா ஆகிதாகணும். சரீரம் கூட இங்கேதான் பவித்திரமாக வேண்டும். நம்ம இங்கேதான் சரீரம் கூட இங்கே பவித்திரமாக வேண்டும் என்பதில்லை. ஆத்மா கண்டிப்பா தூய்மையாகணும், சரீரம் தூய்மை ஆகணும்ட்டு அவசியம் இல்லை. சரீரம் எப்படி பழைய சரீரம் தான், அது எத்து போன செருப்புன்னுவார் பாபா.
அது என்னைக்கா இருந்தாலும் போயிடும். ஆனால் ஆத்மா தூய்மையாகி போயிடும், அந்த உடலை விட்டு போயிடும். ஆத்மா பவித்திரமாகின்றது, மற்றபடி சரீரம் வந்து தூய்மையாகாது. சரீரமும் எப்போது 5 தத்துவங்களும் சதோ பிரதானமாக ஆகுதோ அப்போது தான் அது பவித்திரமாகும். அப்போ நமக்கு புது உடல் கிடைக்கும், புது ட்ரெஸ் மாதிரி சத்தியுகத்தில் புது உடல் கிடைக்கும். அது வந்து தூய்மையான உடலாக கிடைக்கும். இப்போ நம்ம பண்ணுற யோக பலத்தின் மூலமாக அந்த உடல் வந்து தூய்மையான உடலாக கிடைக்கும். இப்போது ஆத்மா நீங்கள் புருஷார்த்தம் செய்து பாவனமாகி கொண்டிருக்கிறீங்க. அங்கே ஆத்மா சரீரம் இரண்டும் பவித்திரமாக உள்ளன. அங்கே சொர்க்கத்தில் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், சரீரமும் தூய்மையாக அழகாக இருக்கும். இங்கே அது போல் இருக்க முடியாது. இங்கே நமக்கு உடல் நோயான உடலாக இருக்குது, ஆத்மாவும் தூய்மை இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த மாதிரி உடல் நமக்கு கிடச்சிருக்குது. அதனால் இந்த உடல்லேருந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் தூய்மையாயிட்டால் நமக்கு வேற உடல் கிடைக்கும். ஆத்மா பவித்திரமாகி விட்டதென்றால் பிறகு பழைய சரீரத்தை அது விட்டுருது. பிறகு புதிய தத்துவங்களால் ஆன புதிய சரீரம் உருவாகின்றது. நீங்களே அறிவீர்கள், நம்ம ஆத்மா எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றோமா அல்லது செய்வதில்லையா என்பதை ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாபான்னு நினச்சிங்களா? நான் செய்யலையா, பாபாவை நினைவு செஞ்சேனா செய்யலையான்றதை செக் பண்ணணும். படிப்பின் முழு ஆதாரமும் நினைவில் தான் இருக்குது. இப்போ படிப்பு வந்து புத்தியில் ஸ்டோர் ஆகணும்ல. நம்ம பாபா என்ன சொல்கிறாரோ அது புத்தியில் ஸ்டோர் ஆகணும்னா பாபா நினைக்க தான் அந்த சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தங்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாபாவுடைய அந்த ஞான பால் வந்து புத்தி சுத்தமாக இருந்தால் தான், தங்கம் மாதிரி இருந்தால் தான் அந்த புத்தியில் போய் பதியுன்றார். படிப்போ ஈஸி தான், சக்கரம் எப்படி சுத்துகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்க. முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். முக்கியமானதே பாபா நினைக்கிறது தான். நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா தந்தையை நினைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி படிப்பெல்லாம் ஈஸி தான். இது உள்ளுக்குள் குப்தமாக இருக்குது, கண்ணால் பார்க்க இயலாது. கடவுளை வந்து கண்ணால் பார்க்க முடியாது, நம்மளையும் கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம ஆத்மா உடல்ல இருந்து எப்படி போறோம், எப்படி உடல்ல இருந்து ஆத்மா போகுதுன்றத டாக்டர்ஸ்லாம் வச்சு என்னென்னமோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாலும் அது பார்க்க முடியல. அதே மாதிரி கடவுளையும் கண்ணால பார்க்க முடியாது. இவர் அதிகம் நினைவு செய்கிறாரா குறைவாக நினைவு செய்கிறாரா என்று பாபா சொல்ல முடியாது. அதாவது இப்ப நம்ம வந்து படிப்பு வந்து நம்ம சொல்லிடலாம், இவங்க படிக்கிறாங்க படிக்கல, ஞானம் வந்து குறைவா இருக்கு கம்மியா இருக்கு, தெரியுதா தெரியலையா, புரிஞ்சுதா புரியலையான்ட்டு வாயால சொல்லும் போது புரிஞ்சுக்கலாம். ஆனா பாபாவை நினைக்கிறது, யார் அதிகம் நினைக்கிறாங்க யார் குறைவா நினைக்கிறாங்கன்றத யாராலையும் சொல்ல முடியாதுன்றார் பாபா. கண்ணாலையும் பார்க்க முடியாது. நான் பாபாவை நினைக்கிறேன்னு மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால பாபாவாலேயே சொல்ல முடியாதுன்றாரு. ஆம், ஞானத்தை பற்றி சொல்ல முடியும். இவர் ஞானத்தில் மிகவும் தீவிரமாக இருக்கிறாரு. இப்போ ஞானத்தில் அவங்க வந்து ஞானம் கேட்டுட்டு அதில் கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், இவங்க ஞானத்தை நல்லா படிக்கிறாங்க, தீவிரமாக இருக்கிறாங்கன்ட்டு. நினைவில் இருக்கிறோமா இல்லையா என்பதை யாராலும் கண்ணால் பார்க்க முடியதில்லை. ஆனால் நம்ம நினைக்கிறோமா பாபாவா இல்லையான்றத கண்ணால் பார்க்க முடியாது. ஏன்னா அது மனதினுடைய நினைவு. ஞானம் வாயினால் பேசப்படுகின்றது, நினைவோ அஜாபஜாபாகும். மனதால் நினைப்பது. மனசுல நினைக்கிறது எப்படி மத்தவங்க கண்டுபிடிக்கும்? மனசுல என்ன ஓடுதுன்றதே நமக்கு தெரியாது. நமக்கு எதிரால ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது இல்லையா? மனசுல நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஏதாவது ஒரு மிஷின் இருந்ததுன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நம்மளால யாரு கூடயும் பழக முடியாது. அதனால மனசுல நினைக்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அதே பாபா நினைக்கிறோமா நினைக்கலையான்றது எப்படி தெரியும்? அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்றாரு. ஜபம் என்ற சொல் பக்தி மார்க்கத்தினுடையதாகன்றாரு. ஜபம் பண்றது பக்தியில பண்ணுவாங்க, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற. ஜபம் என்றால் யாருடைய பெயரையாவது ஜபிப்பது. இங்கோ ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இங்க வாயால கூட சொல்ல வேணாம், அப்படியே மனசால நினைக்கணும், அவ்வளவுதான். இப்போ ஒரு குழந்தை ஒரு அப்பாவை நினைக்குது, அந்த மாதிரி நம்மளும் நம்ம அப்பா பரம்பிதா பரமாத்மாவை நினைக்கணும். புள்ளியா இருக்காருன்னு நினைக்கணும், அவ்வளவுதான். நான் ஒரு புள்ளி, அப்பா ஒரு புள்ளி, அவர் பரிணாமத்துல புள்ளியா இருக்காருன்னு நினைச்சாலே சக்தி நமக்கு இறங்கும். நீங்கள் அறிவீர்கள், நம் பாபாவை சதா நினைவு செய்து கொண்டே இருந்து படிப்படியாக பவித்திரமாக ஆகி நம்ம எங்க போயிடுவோம்னா முக்திதாமம் சாந்தி தாமத்துக்கு சென்று சேர்ந்து விடுவோம்ட்டு பாபா சொல்றாரு. டிராமாவில இருந்து விடுபட்டு விடுவோம் என்பதில்லை. ஆனா நம்ம வந்து முக்திக்கு போவோம், பரந்தாமத்துக்கு போவோம், அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு பிறப்பே வேணாம்னா அப்படிலாம் கிடையாது. திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பிறக்கணும், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிக்கணும். சத்தியுகத்துல இருந்து திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் வரைக்கும் நடிச்சுதான் ஆகணும். டிராமாவில இருந்து யாரும் விடுபட முடியாது. ஏன்னா கடவுளே விடுபட முடியாது, அவர் தான் டைரக்டர் ஆஃப் த டிராமா. சினிமாலாம் ஒரு சினிமா ஓடுது, அப்புறம் அந்த டைரக்டர் வந்து கடைசியா வருவார்ல, அந்த மாதிரி நம்மளுக்கும் எல்லையற்ற சினிமா. இதுல நம்ம நடிக்கிறோம், கடைசியா டைரக்டர் வராரு, வந்து இந்த சினிமாவுடைய ரகசியத்தெல்லாம் நமக்கு சொல்றாரு. அவர் தான் கடவுள். முக்தி என்பதன் அர்த்தமாவது துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்திதாமம் சென்று பிறகு சுகதாமம் வருவோம். முக்தினா என்னன்னா, நம்ம வந்து இப்ப துக்கமா இருக்குல்ல இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம ஆத்மா எல்லாருமே ஒரு நேரம் வரும், யாருக்குமே வாழ பிடிக்காது, ஏன்னா உலகம் அப்படி மோசமாயிடும். அந்த மாதிரி டிராமால இருக்கு. ஏதோ தண்ணி கிடைக்கல, ரோடு ஃபுல்லா தண்ணி ஓடுது, குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கலன்னா எவ்வளவு கடுப்பா இருக்கும்.
அந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப கொடூரமா மாறிடும் கடைசி நேரத்துல. அது கும்பிபாக் நரகம்ன்ற மாதிரி ஆயிடும். இப்ப யாருக்குமே பிடிக்காது வாழவே, எல்லாருமே பரந்தாமத்துக்கு போயிருவாங்க. ஆனா நம்ம எல்லாரும் அந்த டைம்ல பிகேஸ் எல்லாரும் சம்பூர்ண ஸ்டேஜ்ல இருப்போம், கர்மாதித் நிலையை அடைஞ்சிருப்போம். அப்பதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். யாருக்குமே உலகத்துல வாழ பிடிக்காது, எல்லாருமே கடவுளே என்னை கூட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் தான் பாபா விநாசத்தை பண்ணுவார். அது வரைக்கும் பாபா விநாசம் பண்ண மாட்டாரு. எப்ப எல்லாரும் பிடிக்கல என்னை கூட்டு போயிடுன்னு சொல்றாங்களோ அப்பதான் பாபா வந்து விநாசம் பண்ணுவார், விநாசம் நடக்கும். அப்ப எல்லாரும் போயிடுவாங்க, பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரணும், அது ஜீவன் முக்தி. யார் பவித்திரம் ஆகுறாங்களோ அவர்கள் சுகத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாரு. யார் வாழ்ந்துகிட்டே இப்ப பாபா பாபா சொல்றதை கேட்டு மாறுறாங்களோ அவங்க எல்லாம் போயிட்டு சுகத்தை சொர்க்கத்துல அனுபவிக்கிறாங்க. அப்பவித்திர மனிதர்கள் அவர்களுக்கு உதவி செய்யறாங்க. பவித்திரமானவர்களுக்கு மகிமை இருக்குது, இதில் தான் முயற்சி இருக்குதுன்றாரு. இப்ப நம்ம தூய்மையாயிட்டே வரோம், நமக்கு எல்லாரும் ஹெல்ப்பும் பண்றாங்கன்றாரு. தூய்மை யார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் மகிமை இருக்குது. கண்கள் மிகவும் ஏமாற்றி விடுகின்றன, கீழே விழுந்து விகாரி ஆகிடுறாங்க. ஆனா என்னதான் முயற்சி பண்ணாலும் கண்ணு ஏமாத்துதுன்னு பாபா அடிக்கடி சொல்றாரு. அந்த கண்ணுனால நிறைய பேர் விழுந்துறாங்க. கீழே மேலேயோ அனைவருக்கும் ஆகத்தான் செய்கிறது. ஆனா இந்த பிகே ஆயிட்டு நம்ம முயற்சி செய்யும் போது, புருஷார்த்தம் பண்ணும்போது எல்லாருக்கும் உடனே அப்படியே இன்னைக்கு பிகே ஆனா நாளைக்கே நான் பாபாட்ட போயிட்டேன், பாப் சமான் ஆயிட்டேன்னா கிடையாது. நமக்கு அது வந்து மேலும் கீழும் ஆகுது. மாயா வந்து குத்து சண்டை விளையாடுது. அதனால ஒரு தடவை நம்ம குத்து விட்டோம்னா அது நம்மள ஒரு தடவை குத்து விடுது. இப்படி மாத்தி மாத்தி அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல அடி வாங்கி கீழும் மேலையும் பிகேஸ் விழறாங்க. எல்லாருக்கும் அப்படிதான் ஆகுதுன்றாரு. கிரகச்சாரம் என்பது அனைவருக்கும் ஏற்படுகிறதுன்றாரு. நல்லாதான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கிரகச்சாரம் பிடிச்சிருதுன்றார் பாபா. பாபா சொல்றாரு குழந்தைகள் கூட புரிய வைக்க முடியும் என்று. பாபா சொல்றாரு பாபா தான் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்ல, நம் பிகேஸ் புரிய வைக்கலாம். பிறகு சொல்றாங்க மாதா குரு வேண்டும் என்று. ஏனென்றால் இப்போது மாதா குருவின் நடைமுறை இருக்குது. முன்பு பித்தாக்களினுடையதாக இருந்தது, இப்போது முதலில் கலசம் மாத்தாக்களுக்கு கிடைக்கிறது. பாபா தான் இந்த மாதா ஸ்தலையில கலசம் வைக்கிறார், ஞான கலசத்தை. ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். மாதாக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, குமாரிகள் தூய்மைக்காக ராக்கி கட்டுறாங்க. பகவான் சொல்றாரு காமம் மகா எதிரி, அதன் மீது வெற்றி அடைங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ரக்ஷாபந்தன் தூய்மையின் அடையாளமாகும். இப்ப நம்ம ரக்ஷாபந்தன் கூட கொண்டாடுறோம் இல்லையா, அது தூய்மையின் அடையாளம்ட்டு பாபா சொல்றாரு. தூய்மையாகவோ ஆவதில்லை, அவை அனைத்தும் செயற்கையான ராக்கி தான். ஆனா அதை கட்டுறாங்க, எந்த அளவுக்கு எல்லாம் மதிப்பு கொடுக்குறாங்க, சும்மா செயற்கையா அணிஞ்சுக்கிறாங்கன்றாரு. யாரும் தூய்மையாவது கிடையாது, இதற்கு ஞானம் வேண்டும்ன்றாரு. ரக்ஷாபந்தன் ராக்கி கட்டுறதுனாலலாம் நம்ம தூய்மையாகிறது இல்லை. அந்த ஞான யோகம் அப்படி நம்ம வந்து ஞானம் என்ற நெய்யை ஊத்தி யோகா என்ற திரியை போட நம்ம வந்து என்ன ஆகுது, ஆத்மா வந்து பிரகாசமா எரியுது. அப்ப பாபா நினைவு என்ற அக்னி வர வர வரதான் நம்ம வந்து தூய்மை ஆகிறோம். மற்றபடி இந்த ராக்கி கட்டிக்கிட்ட ஒரு ராக்கியை கட்டினா நான் தூய்மை ஆயிட்டேன்னா கிடையாது, அது பக்தி மாதிரி ஆயிடும் இல்லையா. பக்தியில ஏதோ ஒரு கையில கட்டிங்கன்னா மாறிட்டோம்னா மாற மாட்டாங்க, அதை கைட்டி வச்சுட்டா பழையபடி ஆயிடுவாங்க. அதனால அந்த ராக்கியாலெல்லாம் யாரும் தூய்மை ஆகுது கிடையாது. இதற்கு ஞானம் வேண்டும்ன்றாரு. டெய்லி முரளி கேட்கணும், அப்பதான் மாற முடியும். இப்போது நீங்க ராக்கி கட்டுறீங்க, அர்த்தத்தையும் புரிய வைக்கிறீங்க. எப்படி சீக்கியர்களுக்கு கங்கணம் அடையாளமாக இருக்குது இல்லையா, ஆனால் தூய்மையாகவோ யாரும் ஆகிறது இல்ல. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவர் தான், அந்த பாபா தான். ஒரே ஒரு நிராகார் பரம்பிதா பரமாத்மா தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு பாடப்பட்டிருக்கு. தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவர் சத்கதி அளிப்பவர் அவர் தான். அவரும் தேகதாரி அல்ல, அவருக்கு உடம்பு கிடையாது. தண்ணீரின் கங்கையோ இந்த கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது இல்லையா, சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளலாகிய பாபாவை இந்த கண்களால் பார்க்க முடியாதுன்றார். இப்ப அவர் ஞான கடலே வந்து நமக்கு ஞானத்தை சொல்றாரு, ஞான கங்கைகள்லாம் உருவாக்குறாரு, அந்த கங்கையை பார்க்கிறோம். ஆனா இவர் ஞான கடல் பாபாவை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, ஆத்மாவை யாராலும் பார்க்க முடியாதுன்றாரு. அது என்ன பொருள் என்று, நமது சரீரத்திற்குள் ஆத்மா உள்ளது என்று சொல்லவும் செய்யறாங்க. ஆனா ஆத்மாவை யாராலையும் பார்க்க முடியல. ஆத்மான்றது நம்ம தான். நம்ம இந்த உடலை விட்டு போனா யார் கண்ணுக்கும் நம்ம தெரிய மாட்டோம். இந்த உடம்புல இருக்கும்போது நம்ம பேசிட்டு இருக்கிறோம் தெரியுது, உடம்பு விட்டு போனா அதுக்கு வந்து ஆத்மா போயிடுச்சுன்றாங்க, வாழ்ந்தாங்க போயிட்டு நேத்து தான் போயிட்டாங்கன்றாங்க. அந்த உடலை மதிக்க மாட்றாங்க. ஆனா அதுக்குள்ள இருந்த உயிருக்கு தான் மரியாதை இருக்குது. அது போயிடுச்சுன்னா உடலை டெட் பாடின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தான் ஆத்மாக்கு தான் மரியாதை இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடலுக்கு மதிப்பு. அது என்ன பொருள், அது இந்த சரீரத்துல இருக்குதுன்னுலாம் சொல்றாங்க. அதை பார்த்திருக்கிறீங்களா, இல்லை என்றுதான் சொல்லுவாங்க. மற்ற அனைத்து பொருட்களும் எதற்கெல்லாம் பெயர் உள்ளதோ அவற்றையெல்லாம் பார்க்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு.
இப்ப மற்ற விஷயம்லாம் நீங்க காரு, பங்களா, அது இதுன்னு எல்லாத்தையும் நம்ம கண்ணால பாக்குறோம். ஆனா இந்த ஆத்மாவை நம்மளால பார்க்க முடியல. ஆத்மாக்கும் கூட பெயர் இருக்குது, சொல்லவும் செய்றாங்க. புருவ மத்தியில் ஒரு அழகான அற்புதமான ஜொலிக்கின்றது ஆத்மான்ட்டு சொல்றாங்க. ஆனால் அதை பார்க்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. கண்ணால பார்க்க முடியாது, இந்த இரண்டு கண்களால பார்க்க முடியாது, மனதால வேணா பார்க்கலாம். பரமாத்மாவை நினைவு செய்றாங்க, அவரை கூட பார்க்க இயலாது. ஏன்னா கண்ணால பார்க்கறது எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் பாபா ஆத்மாவும் பரமாத்மாவும் கண்ணுக்கு தெரியாம வச்சிருக்கிறாரு. ஏன்னா அதை இந்த கண்ணால பார்த்தோன்னா அழிஞ்சு போயிடுவாங்க இல்லையா, அதனால அழியாம இருக்கிறாங்க. இப்ப காத்து கொடுந்தா கண்ணால பார்க்க முடியல, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அது வரை கரண்ட்டும் கண்ணால நம்மளால பார்க்க முடியாது, இருந்தாலும் இருக்குது இல்லையா. அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் இருக்கிறாங்க, நம்மளால உணர முடியும். நம்ம தான் அது, நம்மளுடைய அப்பா தான் அவரு. மற்றபடி பாருங்க எல்லாம் மறைஞ்சு இருக்குது, அதெல்லாம் அது. ஆனா மறைஞ்சு இருக்கிறது தான் உண்மை, மறையாம இருக்கிறதெல்லாம் பொய். இப்ப வெளிப்படையா நம்ம பாக்குறதெல்லாம் பொய்ன்றாரு, எல்லாம் அழிஞ்சு போயிடும். லட்சுமி நாராயணனை இந்த கண்களால் பார்க்க முடியும். லிங்கத்துக்கு பூஜை செய்றாங்க என்ற போதிலும் அது ஒன்றும் யதார்த்த ரீதியிலானது கிடையாது இல்லையான்ட்டு பாபா சொல்றாரு. பார்த்த போதிலும் அதை பற்றி தெரியாது. இப்ப லிங்கம் பூஜை செய்றாங்க. லிங்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு உருவம் இருக்கா, அது ஒரு மனித உடல் மாதிரி இருக்கா, இல்ல அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. அதுக்கு போய் பூஜை செய்றாங்க, இருந்தாலும் அதை பத்தி தெரியாது. எதுக்காக இந்த மாதிரி ஒரு உருவம் செஞ்சிருக்காங்க, அதை கடவுள் வழிபடுறாங்க, எதுவுமே யோசிக்கல பக்தி மார்க்கத்துல. பரமாத்மா என்னவாக இருக்கிறார், அவர் புள்ளியா இருக்கிறாரு. அவருக்கு தான் லிங்க ரூபத்துல நம்ம வடிவம் கொடுத்து நம்ம பூஜை செய்யறோம். அவருக்கு உருவம் இல்ல, அதாவது மனித உருவுல அவர் வர்றதில்லைன்றதுனாலதான் ஒரு லிங்கம் மாதிரி செஞ்சு நம்ம வழிபடுறோம். சிவ பரமாத்மான்னு சொல்றாங்க. பரமாத்மா உண்மையா புள்ளியா இருக்கிறாரு, உயிரோட்டமா இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு. நம்ம எப்படி உயிரோட்டமா இப்ப பேசிட்டு இருக்கோமோ அது மாதிரி அவரும் ஒரு உயிரோட்டமான ஆத்மா. அவரு சுப்ரீம் சோல், அவரும் உண்மையா இருக்கிறாரு. அது உடல்ல வரும்போது தான் அவருடைய வைப்ரேஷனே நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் அவருக்கு இருக்கும். ஆத்மாவுக்கே மதிப்பு இருக்கும்போது பரமாத்மாவுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும், இதை யாரும் அறிந்து கொள்ள முடியாதுன்றாரு. ஆத்மாவோ மிக சிறிய புள்ளியா இருக்கு, அதை பார்க்க முடியாது. ஆத்மாவையும் பார்க்க முடியாது, பரமாத்மாவையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு பாபா. அறிந்து கொள்ள முடியும், ஆனா தெரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். இப்ப நம்ம பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறாங்க, உடம்போட இருக்காங்க, அவங்க ஒரு ஆத்மா தான். அவங்க வைப்ரேஷன் நம்மளால கேட்ச் பண்ண முடியும். அவங்க எந்த மாதிரி நம்ம கிட்ட பேசுறாங்க, அன்பா பேசுறாங்க, அமைதியா இருக்கிறாங்கன்னு நம்மளால உணர முடியும். ஏன்னா அவங்க ஒரு ஆத்மா தான். நம்ம பாவ ஆத்மா, புண்ணிய ஆத்மா அப்படிலாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியனாலும் அவங்க இருக்கிறாங்கன்றத உணர முடியும். உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உடல்ல ஒரு மாதிரி கத கதன்னு இருக்கும். உயிர் போயிடுச்சுன்னா பாருங்க அப்படியே சில்லுன்னு ஆயிடும். அப்ப அந்த உடல்ல அந்த உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளால உணர முடியும். அதே மாதிரிதான் பரமாத்மாவும், அவரும் ஒரு நம்மள மாதிரி ஆத்மா, பரமாத்மா தான் அவரு. நம்மள மாதிரியே ஒரு ஆத்மா தான் அவரு. அவரும் நம்மளால உணர முடியும். அவர் இங்க இல்ல, ஆனா பரந்தாமத்துல இருக்கிறாரு. அப்பப்ப போயிடுறாரு. ஆனா அவரை நம்மளால உணர முடியும், கடவுளை நம்மளால உணர முடியும். இப்போது நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய பாபா வந்திருக்கிறார், இவருக்குள் பிரம்மாவுக்குள்ள வந்திருக்கிறார். நம்ம அப்பா, நம்ம தேடினவர், நம்ம கடவுள் நம்ம கிடைச்சிட்டாரு. அவரு பிரம்மாவுடல்ல வந்திருக்காரு. இந்த சரீரத்துக்கு தம்முடைய ஆத்மாவும் இருக்கிறது. பிறகு பரமிதா பரமாத்மா சொல்றார், நான் இவருடைய ரதத்தில் அமர்ந்துள்ளேன். உங்களுக்கு எல்லாம் உடம்பு இருக்குது, ஆனா எனக்கு அந்த உடம்பு இல்லாதனால இவர் உடம்புல வந்திருக்கேன். அதனால பாப் தாதா என்ன சொல்றாங்க, இப்போது தாதாவையே உங்கள் கண்களா பாக்குறீங்க. இப்ப இந்த பிரம்மா இருக்கார் இல்லையா, அவரோட உடம்ப நீங்க பாக்குறீங்க. அந்த உடல்ல அவருடைய ஆத்மாவும் இருக்கு, நானும் இருக்கிறேன். தந்தையை பார்க்கவில்லை, ஆனா அந்த சிவன் தான் அவர் உடல்ல வந்திருக்காரு. இருந்தாலும் சிவனை நம்மளால பார்க்க முடியல, ஏன்னா ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாது இல்லையா. அதே மாதிரிதான் பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. ஆனா தெரிஞ்சுக்கிட்டீங்க, இவர் உடல்ல யாரோ பேசுறாங்க. பாபா ஞான கடலாக இருக்கிறார். அவர் இந்த சரீரத்தின் மூலம் நமக்கு ஞானம் சொல்லி கொண்டிருக்கிறார். கடவுள் வந்துட்டார். அவர் இந்த பிரம்மா உடல் மூலமா ஞானம் சொல்றார். அது எப்படி தெரியுதுன்னா, பிரம்மா பாபாவுக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் இவர் பேசிட்டு இருக்காரு. பிரம்மா பாபாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவருக்கு உள்ளார ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப பேயெல்லாம் ஒரு உடம்புல பிரவேசம் பண்ணி என்னென்னமோ பேசுது இல்ல, நான் அங்க இருந்து வந்தேன், நான் இங்க செத்துட்டேன், இந்த உடல்ல வந்திருக்கேன், இப்படிலாம் சொல்லுது இல்ல. அந்த மாதிரி சிவன் வந்திருக்காரு. கடவுள் தீய சக்தியே ஒரு உடல்ல பேசும்போது நல்ல சக்தி சிவன் வந்துட்டுருக்காரு. தெரியாத விஷயம்லாம் சொல்றாரு, நம்பாத விஷயத்தெல்லாம் சொல்றாரு, என்னென்னமோ சொல்றாருன்னா அது யாரா இருக்கும். அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதான் சொல்றாரு. அது பிரம்மா பாபாவுக்கே தெரியாது, புது விஷயமா இருக்கு. இதெல்லாம் சொல்லும் போது அவருக்கே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு, நமக்குள்ளார யாரோ வந்திருக்கிறாங்க, அது யாருன்னு தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சுது அது கடவுள் அப்படின்னுட்டு. ஞான கடலே நமக்குள்ளார பேசுறாருன்ட்டு அப்புறம் தான் புரிஞ்சுட்டாரு. அவர் தான் நந்தி. இது எல்லாத்தையும் உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறாரு.
இவருடைய உடல் வந்து நந்தி மாதிரி, அந்த நந்தி உடல்ல சிவன் வராரு. அவங்க வந்து ஸ்தூலமா காமிச்சிட்டாங்க பக்தியில எல்லாத்தையும், நந்தி தனியா சிவன் தனியான்ட்டு ஸ்தூலமா ஒரு உருவம் காமிச்சிட்டாங்க. மற்றபடி உடல்ல வந்து பரமாத்மான்றது ஒரு, அவர் வந்து ஒரு உயிரோட்டமா இருக்கிறார். அவர் வந்து ஒரு உடல்ல வந்து நமக்கு இந்த ஞானத்தை சொல்றார். அவர் ஞான கடலாக பதீத பாவனராக இருக்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறார். எந்த அளவுக்கு அவருக்கு சக்தி பவர் இருக்குன்னா, இந்த ஞானத்தை 196 கண்ட்ரீஸ்ல இதே நேரம் எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லா சோல் ஆத்மாவும் படிக்கிறாங்கன்னா அப்ப இவர் யாரா இருக்கும்? அப்ப அப்ப அதனால தானே நம்பி வந்து எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரையும் மாத்துறாரு. அந்தந்த டைமுக்கு புத்தி போட்டு ஓபன் பண்ணிடுறாரு. எல்லாரும் வந்து கேக்குறாங்க. ஒரு ஒரு நேரம் வரும், அப்ப எல்லாரும் வந்து படிக்கிறாங்க. நிராகாரராக இருப்பவர் எப்படி வழி சொல்வார்? அவரு புள்ளியா இருக்கிறாரு, நம்ம உடம்புல இருக்கிறோம். நமக்கும் அவருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் எப்படி நமக்கு வந்து வழி சொல்லுவார்? மேல இருந்தே சொல்லுவாரா? குழந்தாய் நீ மாறிவிடு, நீ என்கிட்ட வந்துரு. மேல இருந்தெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? வாய் வேணும், வாய் இருந்தாதான் நம்ம கிட்ட பேச முடியும். பிரேரணை தூண்டுதல் மூலமாக எந்த ஒரு காரியமும் நடைபெறுவதில்லை. மேல இருந்தே ஜீபூம்பா போட்டுலாம் மாத்த முடியாது உலகத்தை. பகவான் வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. வர்றாரு, ஒரு உடம்புல வந்து வாய் மூலமா தான் பேசுறாரு. எல்லாமே ப்ராக்டிக்கலா செய்யறாரு. கடைசியா ஏன்னா ப்ரூஃப் காட்டணும் இல்லையா? அதனால நான் வந்தேன், இந்த உடல்ல வந்தேன், இதெல்லாம் ஞானம்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன், இதை அச்சிட்டு எத்தனை கண்ட்ரிஸ்க்கு போயிடுச்சு பாருங்க, எல்லாரும் படிச்சாங்க, எல்லாரும் மாறினாங்கன்றத சீன் போட்டு காட்டுவார். கடைசியா எல்லா ஆத்மாக்களுக்கும் காட்டுவார். உங்களுக்கு கூட சொன்னாங்க, நீங்க கேட்கல அப்படின்றதெல்லாம் எல்லாமே ப்ரூஃப் வச்சு காட்டுவார். அதனால கடவுள் வராருன்றது யாருக்குமே தெரியல. அவங்க ஏதோ ஒரு பெரிய உருவமா வருவார்னு நினைச்சிருக்கிறாங்க. அவர் புள்ளியா வந்துட்டு போயிடுறாரு. சிவஜெயந்தியும் கொண்டாடுறாங்க என்றால் நிச்சயமாக இங்கே வந்திருப்பார் இல்லையா? நீங்கள் அறிவீர்கள், இப்போது அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கார். நமக்கு மட்டும் தான் தெரியும் பிரம்மா உடல்ல வந்திருக்காது சிவன் தான். அவர் தான் வந்து நமக்கு புரியாத என்னென்னமோ எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாரு. பிரம்மாவுக்கே தெரியாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் தான் படிப்பு சொல்லித்தராருன்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பாபா இவருக்குள் வந்து கற்றுத்தருகிறார். பாபாவை முழுமையாக அறிந்திராத காரணத்தினால, நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால 8-10 ஆண்டுகளுக்கு பிறகு கூட கைவிட்டு போயிடுறாங்கன்றாரு. ஏன்னா மாயா அவங்கள அந்த மாதிரி ஆக்கிடுது. மாயா முற்றிலுமாக குருடர்களாக அவங்கள ஆக்கி விடுது. பிகேஎஸ்க்கு எதிராகவே ஒரு இன்ஸ்டியூஷனை உருவாக்கி யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு அவங்க நிச்சய புத்தி இல்லாதனால போயிடுறாங்க. பாபாவுடையர்களாக ஆகிய பிறகு கைவிடுகின்றனர் என்றால் பதவி கீழானதாக ஆகிவிடுகின்றதுன்னு பாபா சொல்றாரு. அவங்களுக்குலாம் அவ்வளவுதான், அதுதான் வந்து தண்டனை, வேற ஒன்றும் கிடையாது. கடைசியா உடலை விட்டுதான் எல்லாரும் போறோம். மேலதான் போய் நிக்க போறோம் தர்மராஜ் கிட்ட. நிக்கும் போது தர்மராஜ் சொல்லுவார், நீ இதெல்லாம் பண்ணி அந்த வேலையெல்லாம் உடல் உணர்வுல இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணல, சொர்க்கத்துக்கு வருவ, ஆனா நீ வந்து பிரஜையா தான் ஆவான்னு சொல்லுவாரு. ஏன்னா ஒரு துளி ஞானம் கேட்டாலும் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க, பிரஜையா ஆயிடுவாங்க. ஆனா இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைச்சிருக்குது என்றால் மற்றவர்களுக்கும் நீங்க கொடுக்க வேண்டும்ன்றாரு. ரிஷி முனி முதலானவர்கள் தெரியாதுன்னு தான் சொல்லி வந்திருக்கிறாங்க. கடவுள் யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னாங்க. முன்பு நீங்களும் கூட அறியாமல் இருந்தீங்க. நம்ம கூட பக்தி மார்க்கத்துல யாரையோ சாமி கும்பிட்டுட்டு வந்தோம், எந்தெந்த கோயிலுக்கோ போனோம், நமக்கும் தெரியல கடவுள் யாருன்னு, எங்கெங்கயோ தேடி அலைஞ்சோம். இப்போது நீங்க சொல்வீங்க, ஆம் நாங்கள் அறிவோம் என்று. என்றால் ஆஸ்திக்கு உரியவரா ஆகிட்டீங்க. இப்போதான் நம்ம ஆஸ்திகரா ஆயிருக்கிறோம். இவ்வளவு நாள் நாஸ்திகரா தான் இருந்தோம், கடவுளே தெரிஞ்சுக்காம இருந்தோம், ஆஸ்தியை பத்தியே தெரிஞ்சுக்காம இருந்தோம். ஆஸ்திகர்னா என்னன்னா, சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுபவங்க யாரோ அவங்கதான் ஆஸ்திகர். நான் பிளஸ் ஆஸ்தினா நாஸ்திகர். கடவுளே தெரிஞ்சுக்காதவங்க சொர்க்கத்தையும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப அவங்க நாஸ்திகர் ஆயிட்டாங்க. சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுத்துகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். முழு உலகம் மற்றும் நீங்களும் கூட இந்த படிப்புக்கு முன்பு நாஸ்திகர்களாக இருந்தீங்க. எல்லாருக்குமே இந்த படிப்பு தெரியாம இருக்கிற வரைக்கும் நாஸ்திகரா இருந்தோம். இப்போது பாபா புரிய வச்சிருக்கிறார் என்றால் நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவே வந்து தந்திருக்கிறார், எங்களை ஆஸ்திகராக ஆக்கியிருக்கிறார்ன்ட்டு நம்ம சொல்றோம். நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றி அறியாதிருந்தோம். பாபாதான் படைப்பவர், பாபாதான் சங்கமேகத்தில் வந்து புது உலகின் ஸ்தாபனையை செய்கிறாருன்ட்டு பாபா சொல்றாரு. மேலும் பழைய உலகின் விநாசமும் அவர் தான் செய்யறாரு. சிவன் தான் வந்து 3 தொழில் செய்யறாரு, 3 பேர் மூலமா. படைத்தல், காத்தல், அழித்தல், 3 தொழில் செய்யறார். பழைய உலகின் விநாசத்திற்காக இந்த மகாபாரத யுத்தம் நடக்குது. இதற்காக தான் அச்சமயம் கிருஷ்ணர் இருந்ததாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது நீங்க புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. நிராகார் தந்தை நம்ம கூட இருக்கிறாரு, அவரை பார்க்க முடியாது. கிருஷ்ணருக்கோ சரீர உருவம் இருக்குதுன்னு பார்க்க முடியும் அவர், ஆனா சிவனை பார்க்க முடியாது. கிருஷ்ணரோ சத்தியவத்தின் இளவரசரா இருந்தார். அதே தோற்ற அமைப்பு பிறகு இருக்காது இல்லையா? ஒரு பிறவிலையும் உருவம் மாறுது, தேசம் மாறுது, காலம் மாறுது இல்லையா? மாறிக்கிட்டே வந்து கடைசி பிறவில வேற மாதிரி மாறிடுறாங்க. கிருஷ்ணரும் கூட எப்போது எப்படி வந்தார் இதையும் யாரும் அறிந்திருக்கவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. கிருஷ்ணரை கம்சன் சிறையில் இருப்பதாக காட்டுகிறாங்க. கிருஷ்ணர் எப்படி வந்தாரு இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணர் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, கம்சனின் சிறையில் இருந்ததாக காட்டியிருக்கிறாங்க.
கம்சன் சத்தியுகத்தில் இருந்தார்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இது எப்படி இருக்க முடியும்? கம்சன் வந்து சொர்க்கத்துல போய் இருப்பானா? சொர்க்கத்துல கம்சன் இருக்க முடியாது இல்லையா? ஆனா கிருஷ்ணர் கம்சன் சிறையில் இருந்ததாக காட்டியிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது எப்படி இருக்க முடியும்? கம்சன் என்ற அசுரனுக்கு தான் சொல்லப்படுகிறது. இச்சமயம் முழுவதுமே அசுர சம்பிரதாயமாக உள்ளது இல்லையா? இப்ப எல்லாருமே அசுர சம்பிரதாயத்தினராக இருக்கிறாங்க. எல்லாமே கம்சனா தான் இருக்கிறாங்க. ஒருவர் மற்றவரை அடிக்கவும் வெட்டவுமாக இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே கம்சன்கள் தானே. தெய்வீக உலகம் இருந்தது என்பதை மறந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியல நம்ம தான் தேவதையா இருந்தோம், இப்ப இந்த மாதிரி ஆயிட்டோன்றது தெரிய மறந்துட்டாங்க. ஈஸ்வரிய தெய்வீக உலகத்தை ஈஸ்வரன் ஸ்தாபனை செய்தார். இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் தான் நமக்கு இருக்குது. அல்லாஹ் தான் வந்து ஈஸ்வரன் தான் வந்து எவனை ஸ்தாபனை பண்ணார். அல்லாஹ் தான் தோட்டத்தை படைச்சாரு. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய பரிவாரம்ட்டு பாபா சொல்றாரு. பிறகு அங்கே தெய்வீக பரிவாரம் இருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. இச்சமயம் ஈஸ்வரன் உங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிட்டு இருக்கிறார். சொர்க்கத்தின் தேவதை ஆக்குவதற்காக நம்மளை மாத்திட்டு இருக்கிறார். பாபா படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கமேகத்தை யாருமே தெரிஞ்சுக்கல. எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இந்த புருஷோத்தம சங்கமேகத்தின் விஷயம்லாம் கிடையாதுன்றாரு. சாஸ்திரத்துல இந்த மாதிரி நிறைய விஷயம் மறைக்கப்பட்டிருக்குது. பாபா தான் நமக்கு தெளிவுபடுத்துறார். புருஷோத்தம யுகம் என்றால் அங்கே புருஷோத்தம் ஆத்மாக்களுக்குள் உத்தமமானவர்களாக ஆக வேண்டியிருக்குது. சத்தியுகத்தை புருஷோத்தம யுகம் என சொல்வாங்க. இச்சமயமோ புருஷோத்தமனாலே என்னன்னா புருஷ் பிளஸ் உத்தமம், அதான் புருஷோத்தம. ஆத்மா புருஷனா ஆத்மா உத்தமமானவர்களாக ஆகிறது. அப்ப சத்தியுகம் பாத்தீங்கன்னா சத்தியுகத்துல எல்லாருமே உத்தமமா இருப்பாங்க. அதனால அதையும் புருஷோத்தம யுகம்ட்டு நம்மள சொல்லுவாங்க, மத்தவங்க சொல்லுவாங்கன்றாரு. இச்சமயமும் மனிதர்கள் புருஷோத்தமமாக உயர்ந்த ஆத்மாவாக இல்லை. இப்ப கலியுகத்துல யாருமே உயர்ந்த ஆத்மாவாக இல்லைன்றாரு. இவர்களை மிக தாழ்ந்த தம பிரதானமானவர்கள் என சொல்வாங்க. இந்த அனைத்து விஷயங்களையும் பராமணர்களாகிய உங்களை தவிர வேற யாருமே புரிஞ்சிக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது அசுர பிரஷ்டாச்சாரி மிக தாழ்ந்த உலகம்ன்றாரு. சத்தியுகத்தில் இது போன்ற எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. பாபா சொல்றாரு இந்த உலகம் ரொம்ப தாழ்ந்த உலகமா இருக்கு. சொர்க்கத்துல இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. அது சிரேஷ்டாச்சாரி மிக உயர்ந்த உலகமாக இருந்தது. அவர்களின் சித்திரங்கள் கூட இருக்கின்றன. அதாவது சொர்க்கத்துல எல்லாருமே மிக உயர்ந்தவர்களா இருந்தாங்க. அவங்களுடைய சித்திரங்கள் கூட இப்ப இருக்குது. நிச்சயமாக இவர்கள் சிரேஷ்டாச்சாரி உலகத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. பாரதத்தின் ராஜாக்கள் இங்கே இருந்து சென்றுள்ளனர். அவர்கள் பூஜிக்கப்படுகின்றனர். இந்த லட்சுமி நாராயணன் ஒரு காலத்துல இந்தியாவை ஆட்சி பண்ண ராஜாக்கள். பாரத ஆட்சி பண்ண ராஜாக்கள். அவங்க வந்து இரட்டை கிரீடத்தினுடைய ராஜாக்கள். அவங்க தான் கோயில்ல வச்சு இப்ப பூஜிக்கப்படுறாங்க. பூஜைக்குரிய தூய்மையாக இருந்தவர்கள் தான் பிறகு பூஜாரி ஆனார்கள். பூஜாரி என்று பக்தி மார்க்கத்திற்கும் பூஜைக்குரியவர் என்ற ஞான மார்க்கத்திற்கும் சொல்லப்படுகிறது என்று பாபா சொல்றாரு. பூஜைக்குரியவரே பூஜாரியாகவும் பூஜாரியே பிறகு பூஜைக்குரியவராகவும் எப்படி ஆகிறாங்க, இதையும் நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. உலகத்தில் ஒருவர் கூட பூஜைக்குரியவராக இருக்க முடியாது. இப்ப கலியுகத்துல யாருமே பூஜை பண்ணக்கூடியவங்களா கிடையாது இல்லையா? எல்லாம் மனுஷங்களா மாறிட்டாங்க. எல்லாருமே 5 விகாரத்துல மாட்டிட்டாங்க. பூஜைக்குரியவர் என்று ஒருத்தர் தான் சொல்ல முடியும். பரம்பிதா பரமாத்மா மற்றும் தேவதைகள் தான் சொல்லப்படுறாங்க. பரம்பிதா பரமாத்மா அனைவரின் பூஜைக்குரியவர். இப்ப பரம்பிதா பரமாத்மா முழு உலகமுமே அவரை வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு என்று புகழ் பாடுது. எல்லாருமே அவரை பூஜை செய்யறாங்க. அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் அவருக்கு பூஜை செய்யறாங்கன்னு சொல்றாரு. அத்தகைய தந்தையின் ஜென்மம் இங்கேதான் பாடப்படுகின்றது. சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இல்லையா? ஆனால் அவருடைய ஜென்மம் பாரதத்தில் தான் நடைபெறுகின்றதுன்ட்டு பாபா சொல்றாரு. சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனா அவர் எங்க எங்க ஜெயந்தி ஆகிறாருன்னா அவர் பாரதத்துல தான் வராரு என்பது மனுஷங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போதோ சிவ ஜெயந்திக்கு விடுமுறை கூட விடுறது இல்ல. ஜெயந்தி கொண்டாடுங்கள் அல்லது கொண்டாடாமல் இருங்கள், அது உங்கள் விருப்பம்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவுக்கு பெரிய இது என்னன்னா அவருடைய சிவ ஜெயந்திக்கு லீவ் விட மாட்டாங்கன்ட்டு. அதுதான் அவருக்கு ரொம்ப அடிக்கடி முரளியில சொல்வார். சிவஜெயந்திக்கு கூட லீவ் விட மாட்டாங்க. ஆனா அவரு தான் ஜெயந்தி ஆகி உலகத்தையே மாத்திட்டு சொர்க்கமா மாத்திட்டு போனாருன்னா அவர் பிறந்த நாளுக்கு லீவ் விடணும் இல்லையா? ஜெயந்தி கொண்டாடுங்க இல்ல கொண்டாடாம போங்க, அது உங்க இருப்பன்றாரு. அதிகாரப்பூர்வ விடுமுறையே கிடையாது. யார் சிவஜெயந்தியை மதிப்பதில்லையோ அவர்கள் தங்களின் காரியத்தில் சென்று விடுறாங்க. அதாவது நம்ம லீவ் போட்டுட்டு நம்ம பாபாவுடைய காரியம் செய்யணும்ன்றாரு. மதிக்கலைன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. அநேக தர்மங்கள் உள்ளன இல்லையா? சத்தியுகத்தில் இத்தகைய விஷயங்கள்லாம் இருக்கிறது இல்ல. அங்கே இந்த சூழ்நிலையே இருக்காதுன்றாரு. இங்க நிறைய தர்மங்கள் இருக்கிறதுனால நிறைய பண்டிகைகள் தினங்கள்லாம் கொண்டாடுறாங்க. சொர்க்கத்துல அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் கிடையாது. சத்தியுகம் என்பதே புது உலகம், ஒரே தர்மம் தான். அங்கே நமக்கு பின் சந்திரவம்சி ராஜ்யம் இருக்கும் என்பதெல்லாம் தெரியாது. சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன் ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது இந்த உலகம் மாறி அப்புறம் ராமர் சீதை ராஜ்யம் வரும் அப்படின்னா தெரியாது.
அவங்க அப்படியே தெரியாமலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்கே அது எதெல்லாம் நடந்து முடிந்துள்ளது என்பதை நீங்கள் அனைத்தும் அறிவீர்கள்ன்றாரு. ஆனா இந்த சமயம் நமக்கு எல்லாமே தெரியும். துவாபரயுகத்துல என்ன நடந்தது, அங்க ராஜாக்கள் வாழ்ந்தாங்க, சேர சோழ அதெல்லாம் பாண்டியர்களுடைய ராஜ்யம்லாம் நடந்தது. இந்த பாரதத்துல என்ன நடந்தது, அப்புறம் காந்தியடிகள் வந்தாரு, சுதந்திரம் கிடைச்சது, இது எல்லாம் நமக்கு தெரியுன்றாரு. சத்தியுகத்தில் நீங்கள் இருப்பீர்கள், அங்கே எந்த கடந்த காலத்தை நினைவு செய்வீர்கள். ஆனா சொர்க்கத்துல நம்ம இருப்போம், போய் தேவதையா இருப்போம். இருக்கும்போது பாஸ்ட் என்னன்னு நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம கலியுகத்துல இந்த மாதிரி கஷ்டப்பட்டதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருமா என்ன? கலியுகம் சங்கமேகத்துல கூட நம்ம புருஷார்த்தம் பண்ணும்போது மாயா கிட்ட இப்படி எல்லாம் போரிட்டோன்றதுதான் நமக்கு ஞாபகமே இருக்காதுன்றாரு. இந்த உடலை விட்டோடனே எல்லாத்தையும் மறந்துடுவீங்கன்றாரு. கடந்து சென்றதோ கலியுகம், அதனுடைய சரித்திர புலோகத்தை அறிவதால் என்ன பயன் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே நீங்க அறிவீர்கள், நாம் பாபாவுடன் உட்கார்ந்துருக்கிறோம். பாபா ஆசிரியராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாரு, தந்தையே வந்திருக்கிறாரு, அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்காக வந்திருக்கிறாரு. நமக்கு மட்டும் இல்ல, உலக ஆத்மாக்களுக்கே நல்லது செய்தா வந்திருக்கிறார். ஆத்மாக்கள் அனைவரையும் நிச்சயமாக அழைத்துட்டு போவார். ஒருத்தவங்களையும் விட மாட்டாரு. எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும், வாழவே பிடிக்காது, அந்த மாதிரி ஆயிடும் உலகம். அப்ப எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாரு. மனிதர்களோ தேகாபிமானத்துல வந்து சொல்றாங்க அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போக போகிறதுன்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க பூமாதேவி வாயை பொழக்க போறா, எல்லாம் மண்ணோட மண்ணா போக போறீங்கன்ட்டு சும்மா சொல்லுவாங்க. தேகாபிமானத்துல சொல்லுவாங்க. மனுஷங்க அது மாதிரி தேகாபிமானத்துல சொல்லுவாங்க. ஆத்மாக்களோ போயிடும். பாபா சொல்றாரு உடம்பு தான் கீழே போகும், ஆத்மாலாம் பறந்து மேல போயிருன்றார். மற்றபடி இந்த சரீரம் தான் மண்ணாலானது, இந்த பழைய சரீரம் அழிந்து போகும் என்பதை புரிஞ்சிக்காம சொல்றாங்க. நம்ம ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு போய் வேறொன்றை எடுத்துக்கொள்வோம்ட்டு பாபா சொல்றாரு. இது இந்த உலகில் நமது கடைசி ஜென்மம். இப்ப நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா. நடிக்கிற வரைக்கும் நடிச்சுட்டு இந்த உடலை விட்டு நம்ம போக போறோம். இந்த உலகில் நமக்கு கடைசி பிறவி. அனைவரும் தூய்மையற்றவங்களாக இருக்கிறாங்க. சதா தூய்மையாகவே யாருமே இருக்க முடியாது. சதோ பிரதான் சதோ ரஜோ தமோவாக இருக்கவே செய்யறாங்க. அந்த மனிதர்களும் அனைவரும் ஈஸ்வரனின் ரூபங்கள் என்று சொல்லிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாருமே கடவுள் தான், கடவுளுடைய ரூபம்னு சொல்லிடுறாங்க. அது நம்மள மனுஷனை மட்டுமா சொன்னாங்க, ஆமை எல்லாத்தையும் பச்சு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இல்லையா. இருக்கிற எல்லாமே கடவுளோட ரூபம். நாய் பூனை எல்லாமே கடவுளோட ரூபம் பண்ணிடுறாங்க. ஈஸ்வரன் தனக்கு அநேக ரூபங்களை உருவாக்கி கொண்டுள்ளார், விளையாட்டை நடத்துவதற்காக வர சொல்லிடுறாங்க. கணக்கு வழக்கு எதையுமே தெரிஞ்சுக்கல, விளையாட்டை நடத்துபவரையும் அறிந்திருக்கவில்லை. பாபா தான் அமர்ந்து உலகின் சரித்திர பூகோளத்தை நமக்கு புரிய வைக்கிறார். விளையாட்டில் ஒவ்வொருவரின் பாட்டும் தனித்தனியாகும். இப்ப நம்ம இங்க வந்து சினிமா நடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த சினிமால எல்லாருடைய பாட்டும் தனித்தனி, அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க பிளே பண்ணுவாங்க. அனைவரின் அந்தஸ்தும் தனித்தனி. யாருடைய அந்தஸ்து உயர்வாக உள்ளதோ அப்படிப்பட்டவருக்கு மகிமை இருக்குதுன்றார். இங்க வந்து நம்ம ஒருத்தவங்க மற்றவங்களோட கம்பேரே பண்ணக்கூடாது. அவங்கவுங்க என்ன ரோல் எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த ரோல் அவங்க பிளே பண்ணுவாங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பார்ட்டோ அதுதான் நடிப்பாங்க. இந்த அனைத்து விஷயங்களும் பாபா சங்கமேகத்தில் தான் நமக்கு புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் பிறகு சத்தியுகத்தின் பார்ட் நடைபெறும். இப்ப என்ன பார்ட் நடிக்கிறோமோ அதை நம்ம இப்ப நடிப்போம். சொர்க்கத்துக்கு போயிட்டா அந்த பார்ட்டை நடிப்போம். அங்கே இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. இங்கே உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் சுத்தி கொண்டே இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா நம்ம ஞானத்தை புத்தியில ஓட விட்டுட்டே இருக்கிறார். டெய்லி சுயதர்சன சக்கரம் சுத்த வைக்கிறாரு. முரளி படிக்கும் போதே ஏகப்பட்ட சுயதர்சன சக்கரம் சுத்துது. உங்களுடைய பெயரே சுயதர்சன சக்கரதாரி தான்றாரு பாபா. நம்மளே சுயதர்சன சக்கரதாரி தான். ஒவ்வொரு பிராமணர்களும் சுயதர்சன சக்கரதாரி. அது புரியறவங்களுக்கு தான், புரியாதவங்களுக்கு கிடையாது. யார் புரிஞ்சுக்கிட்டு நான் தான் தேவதைன்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்கதான் சுயதர்சன சக்கரதாரி. ஒத்துக்கல, நான் தேவதையா என்னன்னு எனக்கே தெரியல, சும்மா படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களாம் கிடையாது. சுயதர்சன சக்கரதாரி யாருன்னா நம்புறவங்க தான், இந்த ஞானத்தை நம்புறவங்க. லட்சுமி நாராயணருக்கு சுயதர்சன சக்கரம் தரப்படுவதில்லை. உண்மையில லட்சுமி நாராயணர் வந்து சத்தியோகத்துல இருக்கும்போது சுயதர்சன சக்கரம்லாம் சுத்த மாட்டாங்க. நம்ம தான் இங்க புத்தியால சுத்துறோம். நமக்கு ஸ்தூலமா அவங்க ஸ்தூலமா காட்டிட்டாங்க கிருஷ்ணர் கையில சக்கரம். ஆனா சூட்சமா இங்க நம்ம சுத்துறோம். சுத்தி சுத்தி நம்ம கிருஷ்ணரா மாறுறாங்க. பிகேஸ் வந்து கிருஷ்ணா பிரம்மா பாபா சுயதர்சன சக்கரம் சுத்தி சுத்தி கிருஷ்ணர் ஆனாரு. அந்த மாதிரி நம்மளும் சுத்தி சுத்தி கிருஷ்ணர் ஆகணும். இது இங்கே சங்கமயுகத்தில் இருக்கிறது தான். மூலவதனத்தில் ஆத்மாக்கள் தான் வசிக்கிறாங்க. இந்த சுயதர்சன சக்கரம் நம்ம சுத்துறது இங்கதான். மற்றபடி பரந்தாமத்துல புள்ளி புள்ளியா ஆத்மாக்கள் வசிப்பாங்க. சூட்சும வதனத்துல எதுவுமே இல்லை. அது வந்து சும்மா ஒரு வந்து ஒரு உலகம். அதாவது அங்க வெறும் அந்த உடல் வந்து ஒளி உடல் தான் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது. அதாவது இந்த கண்ணால எதுவும் பார்க்க முடியாது. இந்த சூட்சும இந்த எப்படி இந்த இந்த பாடி இருக்குதோ அந்த மாதிரி இதே பாடி மாதிரி அங்க சப்டல் பாடி இருக்கும், ஆவி உடல் இருக்கும். அதுதான் சூட்சும வதனம். அங்க எதுவுமே இல்லை. அது வந்து மூவி உலகம். அது இங்க வந்து டாக்கி, இங்க பேசுறோம்ல, அங்க பேச்சுலாம் அங்க கிடையாது.
மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது, மற்ற எந்த இடத்துலயும் இல்லை. நீங்க வானத்து மேலெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வானத்துல சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. வானத்துல மனுஷங்க, மிருகங்க, பறவைகள்லாம் எதுவும் கிடையாது. இங்கதான் அந்த பூலோகத்துல தான் எல்லாமே இருக்குது. சத்தியுகத்தில் மயில் முதலியவற்றை காட்டுறாங்க. அங்கே மயிலின் இறகை பிரித்தெடுத்து அணிந்து கொள்வதெல்லாம் இல்லை. அதாவது கிருஷ்ணர் தலையில மயில் வச்சுக்கிறார், மயில் இறகை வச்சுக்கிறாருன்னா மயில்கிட்ட இருக்கிற இறகை பிச்சு எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. பாபா சொல்றாரு, அங்க வந்து மிருகங்களுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வலிக்குமா. அதனால எந்த ஒரு வலியுமே இருக்கக்கூடாது. அதுதான் சத்தியுகம். ஆத்மாவுக்கு வலிக்க கூடாது. அதுதான் வந்து சத்தியுகம். ஒரு ஒரு நம்ம மட்டும் கிடையாது, தேவதைகளுக்கு மட்டும் கிடையாது. தேவதைகளுக்கு எந்த துக்கமும் வராது. துக்கமே அனுபவமா. துக்கமா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்களாம். துக்கமா, சோகமா அப்படின்னா என்ன, கவலையா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5 விகாரமே அவங்களுக்கு மறந்து போயிடும். தேவதைகளுக்கு சதா குஷியா ஆனந்த நிலையில இருப்பாங்க. தேவதைகள் வாழும்போது அவங்கள சுத்தி இருக்கிற அந்த அனிமல்ஸும் எப்படி இருக்கும், அதுவும் வந்து துக்கமே அனுபவம் பண்ணாது. அதை இறக கூட பிடிச்சி இழுக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, அந்த மாட்டு தோலை பிடிச்சி ஷூ செய்யறாங்க, எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு அதை வச்சு அது இதுன்னு செய்யறாங்க, துக்கம் கொடுக்குறாங்க, அதை அடிச்சு கொன்னு சாப்பிட்றாங்க. அங்கெல்லாம் எந்த ஒரு தேவதைகள் வாழும்போது எந்த ஒரு மிருகத்துக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். மயிலுக்கு அங்கே துக்கம் கொடுக்க மாட்டாங்க. கீழே விழுந்த மயிலின் தோகையை இடத்தில் அணிந்து கொள்வார்கள் என்பது கூட கிடையாது. பாருங்க, கீழே விழுந்த மயிலின் தோகையை கூட எடுக்க மாட்டாங்களாம் தேவதைகள். கிரீடத்திலும் பொய்யான அடையாளம் காட்டப்பட்டுள்ளதுன்றாரு. அதெல்லாம் அங்க இருக்காதுன்றாரு. அங்கே அனைத்தும் அழகான பொருட்களாக இருக்கும். அங்க மயில் இறகெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அங்க எல்லாமே வேற வேற மாதிரி டிசைன் டிசைனா உருவாக்குவாங்க போல இருக்கு சொர்க்கத்துல. இங்க இருக்கிற ஆடை அணிகலன்களை விட அங்க சூப்பர் சூப்பரா இருக்கும். அதான் சொல்றாரு, இங்க இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஏன் நீங்க அலைஞ்சிட்டு கிடக்குறீங்க, இதை போய் வாங்கிட்டு கிடக்குறீங்க ஆசைப்பட்டுட்டுன்றாரு பாபா. அங்க வேற சூப்பர் சூப்பரா கிடைக்கும். உடலை விட்டு அங்க வாங்க, ஆத்மா நம்ம அங்க சூப்பரான தேவதை உடல் நமக்கு கிடைக்கும். அங்க எல்லாமே அழகான பொருட்களாக இருக்கும்ன்றார். மேக்கப்லாம் அங்க போடவே தேவையில்லை, இயற்கை அழகு இருக்கும். அழுக்கான எந்த ஒரு பொருளின் பெயர் அடையாளமும் அங்க இருக்காது. அங்க அழுக்கே இருக்காது. பார்த்த உடனே வெறுப்பு வர மாதிரியான எந்த ஒரு பொருளும் அங்க இருப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா இங்க பாருங்க, வெறுப்பு வருகிறது இல்லையா. இங்க வரை கலியுகத்துல எங்க பார்த்தாலும் சாக்கடை எப்படி இருக்கு பாருங்க, தூய்மையற்ற உலகம். பார்த்தாலே வெறுப்பு வருது. மிருகம் கூட பாருங்க, இந்த முதலையெல்லாம் பாருங்க, பார்த்தாலே பிடிக்காது நமக்கு. மிருகம்லாம் ஒரு சில மிருகம்லாம் பார்த்தாலே பிடிக்காது. அந்த மாதிரி மிருகம்லாம் அங்க கிடையாது. அங்கே மிருகங்களுக்கு கூட துக்கம் ஏற்படுவதில்லைன்றாரு. சத்தியுகம் எவ்வளவு முதல் தரமானதாக இருக்கும். அங்க பேரே சொர்க்கம், ஹெவன், புது உலகம். இங்கோ பழைய உலகத்தில் பாருங்கள், அதிக மழையின் காரணத்தினால கட்டடங்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள் இறந்து போகிறாங்க, நிலநடுக்கம் வரும், அனைவரும் புதையுண்டு மடிந்து போவார்கள். இதெல்லாம் பாபா அப்பயே சொல்லியிருக்காரு. இப்ப நடந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு, சுத்தி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம படிக்கணும். தேவதைகள் வந்து இப்ப தேவதைகளை உருவாகிட்டு இருக்கிறாரு பாபா. அப்ப பிகே ஆக்கி படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. நம்மளோட யோகா பலத்தின் மூலமா தான் இந்த உலகமே மாறப்போகுது. சத்தியுகத்தில் மிக கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பிறகு பின்னாளில் மக்கள் தொகை அதிகமாகி கொண்டே போகும்ட்டு பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல 9 லட்சம் பேர் தான் நடிப்பாங்க. அப்புறம் போக 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 நிறைய பேர் வருவாங்க. முதலில் சூரியவம்சிகள் தான் இருப்பாங்க. எப்போது உலகம் 25% பழையதாக ஆகுதோ அப்போதுதான் பின்னாடி சந்திரவம்சி வருவாங்க. அதாவது ராமசீதை ராஜ்யம் நடக்கும்போது தான் சந்திரவம்சி வெள்ளி யுகமா மாறிடும். அதாவது கோல்டன் ஏஜ் வந்து சில்வர் ஏஜா மாறிடும். கோல்டன் ஏஜ்னா ஃபுல்லா கோல்டா இருக்கும், சில்வர் ஏஜ்ல எல்லாம் வெள்ளியா மாறிடும். அப்ப உங்களுக்கு கோல்டு வேணுமா, வெள்ளி வேணுமா? இப்போ கோல்டன் யுகத்துல போனோம்னா அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும். சத்தியுகம் 1250 வருடங்கள் இருக்கும். அது 100% புது உலகம், 100% ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகத்துல போய் பிறக்கணும்னா எப்பேற்பட்ட தேவி தேவதைகளை உருவாக்கிட்டு இருப்பாரு, யோசிச்சு பாருங்க. எந்த விக்கிரமும் நம்ம இங்க இப்ப பண்ணக்கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்படியே குழந்தை மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அங்கேயே தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்யறாங்க. உங்களிலும் கூட அநேகர் இவ்விஷயங்களை மறந்துடுறாங்கன்றாரு. ராஜதானியோ ஸ்தாபனையாகவே செய்யும். மனமுடைந்து போக கூடாது. கண்டிப்பா பாபா ராஜதானியை ஸ்தாபனை பண்ணிட்டு கடைசியா காட்சி காட்டுவாரு. அப்ப ஹார்ட் ஃபெயில் ஆயிடாதீங்கன்றாரு. இது புருஷார்த்தத்தின் விஷயம். இது அவங்க இப்ப ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறானோ அதனுடைய பலன் அவனுக்கு கிடைக்குது இல்லையா. ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். எவன் டாக்டர் ஆகணுமோ அவன் டாக்டர் ஆவான், எவன் வந்து இன்ஜினியர் ஆகுமோ அவன் இன்ஜினியர் ஆவான். அதுக்காக ஹார்ட் ஃபெயில் ஆயிடுறாங்களா, அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து ராஜதானி ஸ்தாபனை ஆகுது. ராஜா ராணி பிரஜைகள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில நான் வந்து என்ன என்ன பதவின்றத பார்த்து மனம் முடிஞ்சு போயிடக்கூடாதுன்றாரு. மனமுடைந்து போக கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இது புருஷார்த்தத்தின் விஷயம். யார் எவ்வளவு முயற்சி பண்றாங்களோ அந்த பதவி அவங்களுக்கு கிடைக்கும். பாபா அனைத்து குழந்தைகளையும் சமமாக தான் புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார். ஆனா பாபா மேல தப்பே இல்லை.
அவர் என்ன இதே 4 பக்கம் முரளியை தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு, எல்லாரையும் தான் படிக்க வைக்கிறாரு, எல்லாரையும் முயற்சி செய்ய வைக்கிறாரு. ஆனா நம்ம முயற்சி பண்ணலாம், அவர் என்ன பண்ணுவாரு, நீங்கள் தங்களுக்காக உலகத்தின் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறீங்கன்றாரு. உங்களுக்காக தான் நீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க. நாம் என்னவாக ஆக போகிறோம் என்று தன்னைத்தான் இப்ப பார்க்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த புருஷோத்தம யுகத்தில் தேவதை ஆவதற்கான படிப்பை படித்து தன்னை தகுதியுள்ளவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். புருஷார்த்தத்தில் மனமுடைந்து போகக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், இந்த எல்லையற்ற விளையாட்டில் ஒவ்வொரு நடிகரின் பாட் மற்றும் அந்தஸ்து கூட தனித்தனியானது. எப்படி ஒருவரின் அந்தஸ்து ஏற்றபடி அவருக்கு மதிப்பு கிடைக்கிறது இல்லையா, இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொண்டு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை சிந்தனை செய்து சுயதர்சன சக்கரதாரி ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம், தந்தையின் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் கடைபிடிக்கக்கூடிய உண்மையான நாயகி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. உண்மையான நாயகி யாருன்னா, பாபா சொல்ற எல்லா விஷயத்தையும் தலையாட்டணும், என்னால முடியாதுன்னு எதுவுமே சொல்லக்கூடாது. எந்த குழந்தைகள் சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக இருக்கும். கேள்விகள் அழிந்து விடும். இப்ப யாரு பாபா நினைவுலயே மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க பாபா சொல்ற ஞான பாயிண்ட் ஒன்னொன்னு அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க கேள்வியெல்லாம் அழிஞ்சிரும். இது ஏன் பாபா இப்படி நடக்குது, இது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இப்பெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க. அவர் பாபா என்ன சொல்றாரோ ஹாஞ்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க. பாபா சொல்றது ரைட்டு தான், அவரு 1 சொன்னாருன்னா அது ரைட்டு தான் அப்படின்னு ஏத்துட்டு போயிடுவாங்க. நீ கேள்வி எதிர்த்தே கேட்க மாட்டாங்க. யாருன்னா யார் பாபாவோட அன்புல மூழ்கி இருக்கிறாங்களோ. சத்தியமானவர் சிவன் சொன்னாருன்னா அது கரெக்டா தானே இருக்கும். அதுல போய் நம்ம என்ன கிராஸ் கேள்வி கேட்கறது, ஒன்றும் கேட்கறதுக்கு இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அதை ஏத்துட்டு போக வேண்டியதுதான். சில டைம்ல மனசுல ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லைன்னா தான் நம்ம கிராஸ் கேள்வி கேட்போம். ஏன் பாபா அந்த டிராமால இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதை கூட நம்ம கேட்க கூடாது. டிராமா அப்படிதான், ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போகணும். பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே அன்புதான்றாரு. யார் அன்பான நாயகி ஆத்மாக்களோ அவர்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத் கடைபிடிப்பதில் கஷ்டமாக அனுபவமாகாது. யார் பாபாவுடைய அன்பான நாயகிகள் ரொம்ப காலம் பக்தி பண்ணி பண்ணி உருகுறாங்களோ சிவனை நினைச்சு, அவங்களுக்கு இந்த பாபாவுடைய ஸ்ரீமத் இதை பண்ணுங்க, அமிர்த வேலை ஏந்துருங்க, இதை படிங்க, சாப்பாடு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றாருல, அது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமா தெரியாது. அன்பின் காரணத்தினால சதா இந்த ஆர்வம் கூட அவங்களுக்கு இருக்கும். பாபா என்ன சொல்றாரோ அது எனக்காக தான் சொல்றாரு, நான் செய்ய வேண்டும். அன்பான ஆத்மாக்கள் பரந்த உள்ளமுடையவர்களாக எப்பயுமே இருப்பாங்க. ஆகையால் அவர்களுக்கு ஒவ்வொரு பெரிய விஷயம் கூட எப்படி தெரியும்னா சிறிதாக ஆகிவிடும்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன், எந்த ஒரு விஷயத்திற்கும் வருந்துகின்றோம் எனில் இதுதான் தோல்வி, ஃபெயில் ஆவதற்கான அடையாளமாகும். பாபா சொல்வார் அழவே கூடாதுன்ட்டு. ஞானம் தெரிஞ்சிட்டீங்க, ஞானக்கடல்கிட்ட இருந்து ஞானம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒருபோதும் அழக்கூடாதுன்னு. எந்த ஒரு விஷயத்துலையும் ஃபீல் கூட பண்ணக்கூடாதுன்றார் பாபா. இன்னைக்கு வருந்த கூட கூடாதுன்றார். எனக்கு கடவுள் இருக்கிறாரு, இது எல்லாமே ட்ராமா, நடந்து முடிஞ்சது தான் நடக்குது அப்படின்ட்டு எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை, இப்போது ஈடுபாடான அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். எரிமலை சுரூப ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக நிரந்தர நினைவிற்கான சுடர் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஒரு எரிமலை யோகா மாதிரி பண்ண சொல்றாரு. எரிமலை வெடிச்சு செதறும் பாருங்களேன், பார்த்தாலே பயமா இருக்கும். அந்த மாதிரி சிவனும் நானும்னு, நான் மட்டும் பாபா அப்படின்னு நீங்க பயிற்சி பண்ணணும். அந்த மாதிரி நிரந்தர நினைவு, பர்மனண்டா ஒரு சுடர் ஆத்ம உணர்வு எரிஞ்சிட்டே இருக்கணும். இதற்கான எளிய விதி என்னன்னா, தன்னை சாரதின்னு புரிஞ்சுக்கணும். சதா தன்னை சாரதி, நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலை ஓட்டக்கூடிய ஒரு சாரதி மற்றும் சாட்சி என்று புரிந்து கொண்டு நடங்கள். சாட்சியா இருந்து பாருங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குதோ எதையுமே நீங்க போயிட்டு தலையிடாதீங்க, அப்படியே கம்முன்னு பாருங்கன்றாரு. அப்படியே அது நம்மளுடைய பிரச்சனையா இருந்தா கூட நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நம்ம சாட்சியா இருந்து பார்க்க சொல்றாரு. ஆத்மா இந்த ரதத்தில் சாரதியாக இருக்கிறது, அவ்வளவுதான். இது ஒரு காரு, இதுல நான் டிரைவரா உட்காந்துருக்கேன். நான் வெற்றிபுரத்துல இருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். அப்படி பயிற்சி பண்ணுங்க, அப்ப ஆத்ம உணர்வு வந்துருன்றாரு. இந்த நினைவு தானாகவே இந்த ரதத்துல இருந்து அல்லது எந்தவித தேக உணர்வுல இருந்து விடுபட்டவர்களாக உங்களை ஆக்கிடும். நான் நெற்றிபுரத்துல உட்கார்ந்துருக்கிற டிரைவர், இந்த கார் நான் ஓட்டிட்டு இருக்கிறேன், இந்த உடம்பு ஒரு காரு, இந்த கார்ல நெற்றிபுரத்துல நான் டிரைவர் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒரு ஸ்டியரிங்கை பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க, புள்ளியா இருக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. புள்ளியா நான் இருக்கிறேன், நான் இந்த காரை ஓட்டிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணுங்க, அடிக்கடி பண்ணி பண்ணி நான் இது வேற, நான் வேற, இது வேற அப்படின்னும் போது அந்த தேக உணர்வு போயிடும். தன்னை சாரதி என்று புரிந்து கொள்வதன் மூலம் அனைத்து கர்மேந்திரங்களும் தனது கட்டுப்பாட்டில் இருக்குன்றாரு. இப்ப நீங்க நான் வேற, இந்த உடல் வேறன்னும் போது இந்த கண்ணு காது எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுன்றாரு. கர்மேந்திரியங்கள்
ஐயோ, ராஜா உட்காந்துருக்கிறாரு, ராஜா கட்டளை கொடுப்பாருன்னு பயந்து போயிருக்குன்றாரு. கண்ணு காது மூக்கெல்லாம் நீங்க சொல்றதுதான் செய்யும், அதிர்ஷ்டத்துக்கு ஆடாது, மனசு கூட நீங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலான்றாரு. சூட்சும சக்திகள் மனசு புத்தி சம்ஸ்காரம் கூட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். எப்பன்னா தன்னை சாரதின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மா ரதி, ரதி சாரதி, ரதி உக்காந்து இந்த ரதத்தை ஓட்டுது அப்படின்னு நினைச்சிட்டு நான் தான் அந்த ரதின்ட்டு உட்காந்துருங்க நெத்திபுரத்துல, எல்லாம் பயப்படுன்றாரு. உங்க மனசு புத்தி சம்ஸ்காரம் கட்டுப்பாட்டுல வந்துடும். இந்த உடம்பே உங்களை பார்த்து உடம்பே என்ன பண்ணும், நீங்க சொல்றதான் கேட்குன்றாரு பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.